ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு சாம்பார் ரெசிபி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து நான் கத்திரிக்காயும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றலை, வெறும் வாணலியில் வதக்கி செய்கிறேன். அதனால டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம், கொஞ்சம் குக் ஆகுற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், உப்பு, அதாவது சால்ட்டு போட்டுக்கிறேன். இது போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காய் வேகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து அந்த நம்ம போட்டிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெந்து வரணும். வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பும் வெந்ததுக்கப்புறம் துவரம் பருப்பை வந்து வேக வச்சு புளி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் கூட ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதிச்ச அப்புறம் இறக்கி வச்சுருங்க. தேங்க்யூ.